டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அயன்மேன் ஷூட் எப்படி பண்றது பார்க்க போறோம். அது பிளாஸ்டிக் மாடல்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பிரஷ் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பேப்பர் சுத்திருக்கேன்னா அந்த இது வந்து பட்டுச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால பேப்பர் சுத்திருக்கேன். பிரஷ் அப்புறமா இந்த மாதிரி பெயிண்ட் கேளுங்க. இதை போய் தகரத்துக்கு அடிக்கிற பெயிண்ட் நீங்கள் கடையில் கேட்டால் அங்கே நிறைய தருவாங்க. சில்வர் கலர்னு கேளுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் சில்வர் கலர் பெயிண்ட் இருக்கும். அது இப்போ நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சில்வர் கலர் பெயிண்ட். இப்போ பாருங்கள், இந்த சில்வர் கலர் அடிக்குதா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அயன்மேன் அடிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும். நீங்கள் இந்த சில்வர் கலர் பெயிண்ட்டும் போது எடுத்துக்கிட்டு இது மேலே அப்படியே அடிக்காமல் இந்த இதை கொஞ்சம் தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறமா அடித்தா நல்லா அந்த இது நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிக்கணும். இதை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கீழே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தரையில் வந்து உட்காந்து பண்ணணுன்னா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி அட்டை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தரை வந்து சில்வர் கலர் ஆச்சுன்னா அதை வந்து எதுவும் பண்ண முடியாது, அப்படியே ஒட்டிக்கிறோம். நீங்கள் டேபிளில் உட்காந்து பண்ணணுமே கார்ட்போர்டு ஏதாச்சும் எடுத்து கீழே வச்சுக்கூடாது, மேலே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா திக்காக ஒட்டிக்கிடுது. நீங்கள் வந்து கடையில் வாங்கினப்போ நான் சொல்கிற மாதிரி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி இந்த அயன்மேனோட ரேட் வந்து 180 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 180 ரூபா. இந்த இது வந்து இப்போ நான் வந்து கம்மியாக தான் வாங்கினேன். அது வந்து 180 ரூபா. அது வந்து வேறு. நான் வந்து இந்த சும்மா இந்த 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுதான் வாங்கினேன். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு கன்று கொடுப்பாங்க எல்லாத்துக்கும்.